மீண்டும் மீண்டும் நான் மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? ஏன் மீண்டும் வரேன் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லணும், பேசணும் அப்படின்ட்டுருக்கு. நம்ம சண்டை போடுறோம் இல்லைங்களா? சண்டை போடுவோம். அது யார்கிட்ட, அக்கா தங்கச்சிக்கிட்டேயா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையா இருக்கலாம், இல்லை கணவர்கிட்டையா இருக்கலாம், இல்லை மனைவிக்கிட்டையா இருக்கலாம், யார்கிட்ட வேணாலும், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், யார்கிட்ட வேணாலும் சண்டை போடுவோம். சண்டை போட்டுட்டு அந்த சண்டையை இன்னும் பெருசாக்கிறதுக்கு தான் நம்ம பார்ப்போம் ஒழிய, அவங்களோட இருந்த சின்ன சின்ன தருணங்கள், சந்தோஷமான விஷயங்கள், அவங்க நமக்கு ஆறுதலாக இருந்த தருணங்கள், அவங்க நமக்கு செய்த நல்ல விஷயங்கள், எனக்கு நம்ம செஞ்சதை விட அவங்க நமக்கு செஞ்ச நல்ல விஷயங்களை நம்ம ரொம்ப நினைக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. பிரிஞ்சிட்டிங்களா பிரச்சனை இல்லை, பிரிஞ்சிட்டிங்களா அப்படியே விட்டுருங்க. அதுக்காக அவங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட ரகசியமான விஷயங்கள்லாம் வெளியே பேசக்கூடாது. அதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, கிளினிக் போனேன் அப்படின்னு. அங்கே நான் அவங்கள எனக்கு தெரியாது. தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியாது. அதுதான் என்னோட பிரச்சனை. இப்போ காசிப் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக தெரியுது, அவங்க குடும்ப உறுப்பினர்னு தான் தெரியுது. ஆனால் யார் யாருன்னு தெரியல. அவங்க இப்போ பேசுறது இல்லை போல் இருக்கு. அவங்கள பற்றி அவங்க காசிப் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி தவறு நீங்கள் தயவுசெய்து செய்யாதீங்க. ஏன்னாங்க, ஒன்று நினச்சி பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்களாக நம்ம நினைக்கும் போது நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். என்னை பொறுத்த வரையிலும் நல்ல விஷயங்கள், பிறர் நமக்கு செஞ்ச விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும். அது நமக்கு நினச்சி பார்க்குறதுக்கு. ஏன் நம்ம கெட்ட விஷயத்தையே நம்ம சுமந்துக்கிட்டு குத்தி காட்டிக்கிட்டு, அது யாராக வேணா இருக்கட்டும், நம்ம லைஃப் பார்ட்னராக இருக்கும், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்டாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், யாராக இருந்தாலுமே யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாதுங்க. சொல்லுங்கள். எல்லாமே தெரிஞ்சவன் ஆண்டவன். நீங்கள் பாருங்கள், அவன்தான் சரியான மனிதர்களையும் படைக்கிறான், ஊனமுற்றவர்களையும் குறைபாடு உள்ளவர்களும். மன்னிக்கணும், இந்த வார்த்தை சொல்கிறதுக்கே மன்னிக்கணும் இறைவா சிவா. சரிங்களா? படைக்கிறான். ஏன் இப்படி கலந்து படிக்கிறான்? அவன் தான் பெர்ஃபெக்ட் தானே. அப்படின்னா அவன் எல்லாரையும் சந்தோஷமாகவே வச்சிருக்கலாம் தானே. ஆக இடையூறு வந்துடுச்சு, அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். வீடியோவை திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். ஆக நிறைய விஷயங்கள் பார்த்தோமா, இறைவன் எல்லாமும் அறிஞ்சவன் தானே, தெரிஞ்சவன் தானே. அவனுக்கு எல்லாமே தெரியும். நல்லது தெரியும், கெட்டது தெரியும், எல்லாரையும் தெரியும், மனசில் நினைக்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போதே சராசரியாக அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், மனிதர்களான நாம் அதை எப்படி எடுத்துக்கணுன்ற அறிவையும் நமக்கு கொடுத்துருக்காரு. சரிதானே? அப்போ அதெல்லாம் நம்ம யோசித்து நம்ம கொஞ்சம் சரி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ லாங்காக தான் போகுது, ஆனால் வேறு வழி இல்லை. இது கேட்குறவங்க கேட்பாங்க தானே, அப்படி தான். சரிங்களா? இது அப்பப்போ ஞானம் எனக்குள்ளே பிறக்கும். ரொம்ப யோசிக்கிறேன்ல, என்னை பற்றியே நான் யோசிக்கிறேன்ல, யோசிக்கும் போதே வரக்கூடிய விஷயங்கள் தான் நான் இதில் பகிர்ந்துக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேச ஆள் இல்லை. அதுதான் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வயசுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க இருந்தால் பேசினா நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்ககிட்டலாம் இதெல்லாம் நம்ம அதிகமாக பேச முடியாது இல்லை. அதுதான். எது எப்படியா இருந்தாலும் உங்களுடைய இன்றைய நாளில் யார்கிட்டையாவது சண்டை போட்டிருந்தீங்கன்னா பேசிடுங்க. உங்களை யாரும் சாரிலாம் கேட்க சொல்லுங்க. சும்மா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு செஞ்ச நல்ல விஷயங்களை நான் இன்றைக்கி நினச்சிக்கிட்டேன், உங்கள் ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் நான் ஒரு கால் போட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதில் ஒன்றும் குறைஞ்சிட போகிறதில்ல. யோசிக்காதீங்க, நான் ஃபோன் பண்ணால் அவங்க எடுப்பாங்களா? இதுதான் நம்மளோட பிரச்சனை. நான் ஏன் இறங்கி போகணும்? ஏன் போகக்கூடாது? போகலாமே, அதில் என்ன தப்பு இருக்குது இல்லைங்களா? நாம் செஞ்சுக்குவோமே, அதை நாம் சரி செஞ்சுக்குவோமே. ஏன் மற்றவங்க இன்னும் யாரோ ஒருத்தர் செய்யணும்னு நினைக்கிறோம்ல, அந்த யாரோ ஒருத்தர் ஏன் நாமளாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி பாருங்கள். சரியா? சில வேளைகளில் இந்த மாதிரி ஞானம் பிறக்குது. ஞானம் ரொம்ப பிறக்குது. வாழ்க வளமுடன்.